ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா என் ஃப்ரெண்டு கூட பார்ட்டியில் விளையாட போகிறேன் கைஸ். வேணும்னா நான் இன்னொரு ஃப்ரெண்டு இன்வைட் பண்ண போகிறேன். அவன் வந்தால் விளையாடலாம். 2 பேர் மட்டுமே விளையாடலான்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டு தான் கேப்டனு, அதனால் அவன் தான் இன்ஃபோ பார்க்கலாம். அதுக்குள்ளே இது பண்ணிட்டான். ஃபைண்டிங் ரூம் லோடிங். நான் ஏன் டப்பிங் கொடுக்குறேன்னு தெரியுமா கேஸ்? போர் அடிக்குது. நெக்ஸ்ட் அப் இப்படியே பிளாக் டஸ்ட்டாக வச்சுருவான். நினச்சேன்டா அவனை எதிர்த்து ஒரு 3 வின்னு நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் ஜெயிச்சிருவேன் கேஸ். சரி ஓகே. நான் நூபு மாதிரி தான் இப்படியே விளையாடுவேன் கேஸ். பரவாயில்லையா? உங்கள் கிட்ட எப்படி கேஸ் பரவாயில்லையான்னு கேட்க முடியும்? என்ன கேஸ் சும்மா எமௌண்ட்டை போட்டு சிரிச்சுடுக்கிறான். நம்ம விட்ட பஞ்ச் இல்லைங்கிறனால எல்லாரும் நம்மளே கிண்டல் பண்ணுறாங்க. நல்ல வேலை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு இன்விசிபிலிட்டியாக இருக்கே. ப்ரோ மாதிரி விளையாடணும். மைட் கைடா சி ஆல்மைட்டு இன்விசிபிலிட்டி. இப்போ பாருகிறோம் தோத்தே ஆகிறோம். தோத்துருப்பையா ஜஸ்ட் மிஸ்ஸு. ஜெயிச்சிட்டாங்க கைஸ். ஃபஸ்ட்டு வின். ஃபியர்லெஸ் 0 கேஸ். நான் ஃபஸ்ட்டு வின். எனக்கு திருகை ஃப்ளெக்ஸ் பண்ணுறேன் கைஸ். அடுத்த மேட்ச் நான் ஜெயிச்சதான்டா அவன் ஃபியர்லெஸ்ஸு. 3 வின்னு எடுப்பேன். தேவன் சிரிக்கிற நீ ஏமாட்ட போடுறீங்க. நோசா விழுட நோசா. சிரிக்கிற ப்ரோ மாதிரி ஆடணும். ப்ரோ கேமர் தீருகை. இன்விசிபிலிட்டி தப்பிச்சிட்டேன். என்ன பண்ணுவேன்? உன் பஞ்ச் எப்படி இருந்தாலும் எனக்கு அது கவலை இல்லை. நான் டிஃபெண்ட் பண்ணிடுவேன். என்கிட்ட இன்விசிபிலிட்டி இருக்கிறதுனால பார்க்க கூட முடியாது. இன்விசிபிலிட்டி போட்டேன். என்னடா பண்ணுவேன்? பஞ்சு பண்ணுவேன் தெரியும். அதனால தப்பிச்சேன். ஏஸ் சும்மா விட்டாவே பஞ்சு பண்ணிட்டு அமௌண்ட்டு போடுறாங்க. ஃபியர்லெஸ் என் ஃப்ரெண்டாடா நீ இது பண்ணுறேன். ஃபியர்லெஸ் கூச்ச சபாவம். பேச சொன்னால் அவனும் பேச மாட்டேங்கிறான். பஞ்சு போடுற நீ எல்லாத்துக்கும் விழுந்திருப்பேன். இன்விசிபிலிட்டி ஓடிட்டல. ஸ்பைக் இருக்கு. விழுந்துருவனா? தப்பிச்சிட்டேன். பிடிக்காததுன்னா ஸ்பைக்கு. தெரியண்டா. சத்துருவேன். கிளச் பண்ணலாமா? வேணாம். விழுந்தா அப்புறம் போயிடுவோமா? பண்ணால் கிளச் ஆயிரும். ஆனால் விழுந்துடுவேன். லக்கில் விழுவேன். ஏதாவது லக்கில் கிளச் பண்ணுவாங்க. நான் லக்கில் விழுவேன். ஃபியர்லெஸ் என்ன ஒரு நாள் பஞ்சு பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்டா. சொன்ன மாதிரியே பஞ்சு பண்ணுற மாதிரி ஜெயிச்சிட்டேன். நம்ம ஜெயிச்சிட்டோமாடா. நம்ம ஜெயிச்சிட்டோம். திரும்பவும் நான் ஃப்ளெக்ஸ் பண்ண போகிறேன் கைஸ். வேறு தீருகாய் ப்ரோட நம்மளுக்கெல்லாம் கலர் நேம் கிடச்சிருக்கணும். யூடியூப்காரனுங்க தான் கொடுக்க மாட்டேங்கிறானு. ஸ்டம்பிள் கேஸ்காரனுங்க தான். காப்பலிக்காரனுங்க கொடுக்க மாட்டேங்கிறானு. சரி இன்னொரு மேட்சுக்குள்ளே போகலாம். நான் கட் பண்ணிட்டேன் கேஸ். இதை இப்போ டேரெக்டாக இன்னொரு மேட்சுக்குள்ளே போவோம். நான் இப்போ டப்பிங் கொடுத்துட்டுருக்குறேன் கேஸ். நான் ஆன் த ஸ்பாட்டில் பேசவே இல்லை. ஃபியர்லெஸ் இன்வைட்டட். இங்கே ஒரு ஃபியர்லெஸ் இருக்கிறான். அப்புறம் இன்வைட்டட் இவங்க வருது. போடுறா இதுலேயே நம்ம தான் ஜெயிப்போம். இப்படியோ எனக்கே தெரியும். எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ஐயோ
எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், நான் தான் ப்ரோன்னு. சிரிக்கிறானி ஃப்ளெக்ஸ் பண்ண முடியும். பஞ்சு போடுறானி நோசா கொடுப்பேன் பாருங்க. பஞ்ச் பண்ணாதான் வந்தாங்க, பஞ்ச் பண்ணிட்டான். பஞ்செல்லாம் உங்கள்கிட்ட ஒர்க்கே ஆகாது பை. போடா ஸ்பைக்குள்ளே பூந்துட்டேன். செத்துருவேன் எப்பட்றா வேணாமட. பாருங்க பஞ்ச் அடிச்சிட்டான். இப்போ பாருங்க ப்ரோட கடைசி நான் 3 வின் ஜெயிச்சிட்டேன் கைஸ். கடைசியாக ஒரு கேம் மட்டும் ஆடலாம் கைஸ். என்னென்ன பண்ணுறான்னு பார்ப்போம். கடைசி ஒரு 2 கேம் ஆடலாம் கைஸ். பிளாக் டேஷ் என்லெஸ் போகலாம். ஃபியர்லெஸ் இன்வைட்டர் ப்ரோ மாதிரி ஆடுறோம் சொல்லி வாயாமுள்ள பஞ்சை போட்டு விட்டான் மசா. நம்ம விட்ட இன்விசிபிலிட்டி இருக்குது. நான் இன்விசிபிலிட்டியை வாங்கினதுக்கு ஃபீல் பண்ணேங்க. ஆனால் இப்போ தான் ஒர்க் ஆகுது. அது பஞ்சுக்கு எதிராக இன்விசிபிலிட்டி தான் ஜெயிக்கும் என்ன பொறுத்தளவுக்கு. மற்றவங்களாம் ப்ரோவாக இருப்பாங்க, பட்டர்ஃப்ளை பஞ்செல்லாம் அடிப்பாங்க. அதெல்லாம் நான் தாங்க மாட்டேன். ஒரு 60 வேவ் பிரச்சனையே எல்லாம் போகலாம் கைஸ். ஆனால் என் டீம்மேட் ஆடணும் இல்லை, டீம்மேட்டை குறை சொல்ல முடியாது, நானும் தான் ஆடணும். டோர்னமெண்ட்டில் ஜெயிச்ச ஸ்கின்னு கேஸ் இது. அவங்க நான் நோட்டீஸே பண்ண ஸ்கின்னை. இந்த ஸ்கின்னுக்காக தான் நான் 1000 டைமண்ட் விட்டேன். பார்த்தா ஈவெண்ட்டுக்கு டோர்னமெண்ட் எண்ட் ஆகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் கைஸ் இது பண்ணேன். 15 இது வரைக்கும் போயிட்டேன் கைஸ். ஆனால் ரீச் பண்ண முடியல. அதுக்கு 1000 வின்ஸ் போயிடுச்சு கைஸ், 1000 ஜெம்ஸ் போயிடுச்சு கைஸ். சரி கேமில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இப்போ பஞ்ச் மட்டும் பண்ணனா என் பேர் தீரத்தில். நான் தாங்க ஜெயிக்க மாட்டேன். ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் அவனை. ஃபியர்லெஸ்ஸை அப்புறம் பஞ்செல்லாம் வச்சுக்கிறான். நல்லா நோம்பு குட்டி அது உடலில். எனக்கு பிடிச்ச இதுனா இந்த மேஸ் தான் மேஸ். பிளாக் டேஷில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். கொஞ்சம் கஷ்டம் இல்லை, குதிச்சா ஸ்வைன்னு மேஸை தாண்டி போகலாம் மிஸ். அதுவும் நிறைய பேர் அதில் தான் எலிமினேட் ஆவாங்க. அப்போ நம்மளுக்கும் அட்வான்டேஜாக இருக்கும். நம்ம எப்படியோ தப்பிச்சிடும். எனக்கு பிடிக்காதது அவுட் ஆகிட்டேன். ஸோ இப்போ அவன் போட போகிறான் எமோட்டை. எமோட்டான் நான் செலிப்ரேஷன் பண்ண போகிறான். கடைசி கேம் ஆடலாம் கைஸ். கைஸ் ஒரு டிலே கைஸ். என் ஃப்ரெண்டு அவங்க வீட்டில் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான் கைஸ். சரி கைஸ் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.